finish. எங்க இருக்க? உடனே என்ன பார்க்க வா. என்னாச்சு பாஸ்? என்ன பண்ணணும் பாஸ்? முடிச்சிடுறேன். டேய், மணிய பாரு, 8:30 ஆகுது, இன்னும் சர்ச்சு கிளம்பலையா? தண்ணிக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நீயும் தான் இருக்கிறியே. அண்ணாகாரு வணக்கம், உங்க அட்வைஸுக்கு நன்றி. நாளையில இருந்து கண்டுபிடிச்சிட, இப்ப கிளம்புற. ஹாய் மச்சி, வா வா, உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா. வாடா போலாமா? ஹாய் பாப்பா, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. எப்படி இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒற்றுமையாக தான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது. ஒன்றா சண்டே கிளாஸ் போகிறேன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் நான் நேரடியாகவும் பார்த்துருக்குறேன். எனக்கு உங்களை மாதிரி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கும் சர்ச்சுக்கு போகணும், உங்களை மாதிரி நல்ல பையனாக இருக்கணும்னு ஆசை. உங்களோட கேட்டுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக தம்பி, ப்ரேயர் பண்ணுறது நீயும் நாங்களும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் வந்து யார் வேணாலும் போகணும், சரியா? இப்போ உள்ள யூத் கேதரிங்காக நடக்குது, நம்ம போய் கலந்துக்கலாம், சரியா? கண்டிப்பாக. பிரச்சனைகள் வாழ்க்கையில் மாற்றம் இருப்பதற்கான இந்திய பயணங்கள் அப்படிங்கிற சிந்தனைகள் அப்படின்னா யாரால நல்லா இருக்கும். அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக அந்த மீட்டிங். யார் நீங்க? அம்மா, அம்மா, அப்பா, ஐயோ, அம்மா, அம்மா, ஐயோ, யார் நீங்க? மனசாட்சி பேசுறேன், என்ன பண்ணிட்டே இருக்க? யூத் மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இங்க காட்டு பார்க்கலாம். ட்ரெஸ் இருக்கு, கண்ணாடி கூட இருக்கு, மேக்கப் இருக்கு. பைபிள் எங்க? ஐயோ, பைபிள், பைபிள், பைபிள் இங்கதான் எங்கேயோ. ஐயோ, பைபிள் எடுக்க மறந்துட்டனே. உங்களுக்கு எல்லாம் யூத் மீட்டிங்னா விளையாட்டா போச்சா? ஏதோ பிக்னிக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இருக்கீங்க. ஒழுக்கம் தான் கிறிஸ்தவ மதிப்பீட்டுல தலையாதது.
உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல. தேவையில்லை உன் வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை. பழகிக்கலாம் what's your name and your number girl, பழகிக்கலாம் what's your name and your Hi, number girl. myself Kevin from Koramangala Diocese. நீங்க? ஐயோ, யார் நீங்க? யார் நீங்க? ஐயோ, நீங்க? மஸ்காரா போட்டு மைக்குரிய மஸ்தானி பசி கௌக்குரிய மஸ்காரா போட்டு மஸ்காரா போட்டு மயக்கிறனா மஸ்காரா 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 கரா கரா. ஹலோ சார், நீங்க என் மனசாட்சி. ஆமாம்ல, லைட்ஸ் ஆன். என்ன பண்ணிட்டு இருக்க? யூத் மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கேன். என்னது இது? லிப்ஸ்டிக். நயன்தாரா ட்ரெஸ். இது என்ன குக்கி மாதிரி இருக்கு? செல்ஃபி ஸ்டிக். மிஸ்டர் மனசாட்சி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க. நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்க. நீங்களெல்லாம் இந்த வாலிப குடிக்கு வந்ததற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்தில் கூட எத்தனையோ பேருக்கு தேவனை பற்றி பேசுகிறதுக்கும் அவரை ஆராதிக்கிறதுக்கும் நேரம் கிடைக்காமையும் வாய்ப்பு கிடைக்காமையும் இருக்காங்க. அதன் மத்தியில் நீங்களெல்லாம் வந்திருக்கீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த யூத் மீட்டிங்கோட தீம் என்னென்னா பயணம் எங்கே. அதாவது நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம்னு யாருக்குமே தெரியறதில்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சுருக்கிறான்னு தெரிஞ்சுக்க ஒருத்தருக்கு கூட நேரம் இல்லை. அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் நாம் இங்கே கூடியிருக்கோம். மத்தேயு 22வது அதிகாரம் 14வது வசனத்தில் தேவன் கூறுவது என்னன்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆஹா, பாஸ் கூப்பிடுறாரே. சொன்ன வேலை என்னாச்சு? சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். மச்சி ரொம்ப பசிக்குதுடா. ஏதாவது ஜூஸ் இருந்தா வாங்கிட்டு வாடா, குடிக்கலாம்டா. சரி இதுதான் மாப்பிள்ள, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். டேய், இரு இரு இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். சந்தோஷமா இருக்கீங்களா? இருங்க இருங்க, உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறேன். ரெண்டு பாட்டில் இருக்கு, ரெண்டுலையுமே கலந்துடலாமா? இல்லை இல்லை இல்லை, நமக்குன்னு ஒன்று எடுத்து வச்சுப்போம். ஒன்றில் மட்டும் கலக்கிறோம், அவங்கள துண்டை காணாம் துணியை காணான்னு ஓட வைக்கிறோம். ஆஹா, எந்த ஜூஸ்ல மறந்து கலக்கணும்னு தெரியலையே. இந்த பாட்டில் எனக்கு. இல்ல இல்ல இல்ல, அந்த பாட்டில். இல்ல இல்ல இல்ல, இந்த பாட்டில் இந்த பாட்டில். மச்சி இதுல என்ன இருக்கு, ரெண்டே நீ ஏன் குடிச்சுக்கோ.
May it be an evening star shines down upon you. May it be when darkness falls, your heart will be true. You walk along the road, oh how far you are from home. என்ன பார்க்க உடனே வா. என்ன முடிச்சிட்டியா? ஏன்? சின்னஞ்சிறுவாயது என்னை குறித்து விட்டார் தூரம் போயிலும் கண்டு கொண்டார் தாமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்று முடியாது. உன்னால முடியாதுல? நான் சொன்ன செய்ய மாட்டா? உன்னை உயிரோட விட்டா தானே?